ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா பிரிவு 7 அருள்வாக்குகள் 36 50 வரை. நற்செய்தி சிந்தனை. தொடக்க நூல் 3:8 நாம் வாசிக்கிறோம். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு, அதாவது கடவுளின் காலடி ஓசை கேட்டு, தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஏவாள் ஒளிந்து கொண்டாள். ஆனால் லூக்கா நற்செய்தியில் இன்று வருகின்ற பாவியான பெண் ஏவாளை போல அல்லாமல் இயேசுவின் காலடிகளில் கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தேடி வருகிறார் என்பதை குறிப்பிடுகிறார் லூக்கா. இயேசுவின் பாதங்களை அந்த பெண் 7 முறை தொட்டதாக லூக்கா குறிப்பிடுகிறார். இந்த பெண் ஒரு தைரியமான பெண். தான் செய்த பாவத்தை உணர்ந்து எல்லோர் மத்தியிலும் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னை அறிந்தவர்கள் தன்னை பற்றி கேவலமாக அசிங்கமாக பேசினாலும் பரவாயில்லை, இந்த பெண் இயேசுவின் பாதத்தை தொடுவதுதான் மிக முக்கியம், பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவதுதான் மிக முக்கியம் என்று உணர்ந்தார். எனவே தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இயேசுவிடம் ஒப்படைக்கிறார். அவர் செய்த செயல்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை வெளிப்படுத்துகின்றன. பல ஆண்கள் தன்னை தொட அனுமதித்ததற்காக இயேசுவின் பாதத்தை தொட்டு மன்னிப்பு இறைஞ்சுகிறார். தன் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய தன் உடலை தவறாக பயன்படுத்தியதற்காக இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரால் கழுவுகிறார். தன் கூந்தலின் அழகை பயன்படுத்தி பல ஆண்களை பயப்படுத்தியதற்காக எல்லோருடைய முன்னிலையிலும் தன் தலைமுடியை விரித்து தன்னை அலங்கோலப்படுத்தி தன் அலங்கோலமான வாழ்வை இயேசுவால் அழகு பெற செய்ய முடியும் என்பதால் தன் கூந்தலால் இயேசுவின் பாதத்தை துடைக்கிறார். தன்னுடைய முத்தத்தால் பல ஆண்களை தன் பாலுறவு வலையில் சிக்க வைத்தவர் அதை எண்ணி புனிதமான இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து இயேசுவின் இரக்கத்தை கண்ணீரோடு நாடுகிறார். கடைசியாக தன் உடலில் வாசனை திரவியத்தை பயன்படுத்தி தன் வயிற்று பசியை போக்க பல ஆண்களை வசியப்படுத்தியதற்காக நறுமண தைலம் நிறைந்த படிகச் சிமிழில் இருந்த வாசனை திரவியத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி பூசினார். பரிசேயர் சீமோன் இல்லத்தில் அழையாத விருந்தாளியாக வந்த அந்த பெண் மகதலா மரியா அல்ல. பெயரே குறிப்பிடப்படவில்லை. பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் நறுமண தைலம் பூசிய பெண்ணும் அல்ல. மாறாக பெயரே குறிப்பிடாமல் பாவியான பெண் ஒருவர் என்று மட்டுமே லூக்கா குறிப்பிடுகிறார். அந்த பெயர் குறிப்பிடப்படாத பாவி வேறு யாரும் அல்ல, நான் தான், நீங்கள் தான், நாம் எல்லோரும் பாவிகள் தான். இயேசு அந்த பெண் மட்டும் பாவி அல்ல, சீமோனும் பாவி என்பதை ஒரு உவமை வழியாக சொல்லுகிறார். கடன்பட்ட 500 தெனாரியம் கடன்பட்ட ஒருவன் கடனை மன்னிக்கிறார். 50 தெனாரியம் கடன்பட்ட அவனுடைய கடனையும் மன்னிக்கிறார். எனவே இருவரையும் பாவிகள் என்று சொல்லுகிறார். ஒருவர் மனம் மாறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், கடவுளின் இரக்கத்தை பெறுகிறார். இன்னொருவர் கடின உள்ளத்தோடு தன் நிலை உணராமல் இருக்கிறார். இயேசு பாவிகளை அன்பு செய்யவே வந்தார். பாவிகளை அன்பு செய்கிறார், ஆனால் பாவத்தை அல்ல. பரிசேயன் சீமோன் இயேசுவை வீட்டிற்கு விருந்துண்ண அழைத்தான். ஆனால் இயேசு கொடுத்த மன்னிப்பு விருந்தை அவன் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நாம் பாவிகள் என்று உணர்ந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் பெற வேண்டும். நாம் அதிகமாகவே பாவம் செய்கிறோம். பலவீனமானவர்கள், தவறக்கூடியவர்கள், தயவு செய்து ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இதயத்தை சுத்திகரிப்போம், நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்போம். ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் செய்கின்ற போது நமக்கு குற்ற உணர்வு வரும், அவமானம் வரும், வெட்கம் வரும், பயம் வரும். ஆனால் இதெல்லாம் கடவுளின் அருள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். எனவே ரோமையர்கள் இயேசுவை சிலுவையில் அறையவில்லை. நான் செய்யும் பாவத்தால் தான் இயேசுவை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். என் பாவங்களுக்காக நான் சாக வேண்டிய இடத்தில்தான் இயேசு கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே அந்த பாவியான பெண்ணை போல ஒப்புரவு அருட்சாதனத்தை இயேசுவிடம் பெறுவோம். ஒவ்வொரு மாதமும் பெறுவோம். ஆன்மீக பயணத்தில் ஆழப்படுவோம். இயேசுவில் வளர்வோம். ஆமீன்.